லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்கு ஒரு உத்தரம் என்னும் தீத்திரல் உருவாக்கடவாய் ஜெகதாத்ரி தேவி. டேய், இந்த காட்டுல தான் தீட்சண்ய ஆத்மா தவத்துல இருக்காங்கன்னு நம்ம குரு சொன்னாரு. அந்த ஆத்மாவோட கண்ல நம்ம அகப்பட்டோம்னா அவ்வளவுதான். பயப்படாதடா. என்னோட குரு ஒரு காலத்துல எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அது நம்மளை காக்கும். பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அந்த தீட்சண்ய ஆத்மா நம்ம குருவையே கல்லாக்கிடுச்சு. இந்த மந்திரத்தால நம்மனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கவனமா இருக்கணும். மூலிகையை தேடு. எந்த இடத்துல இருந்து சாமந்தியும் முள்ளையும் கலந்த மனம் வருமோ அங்கேதான் மூலிகை இருக்கு. சரி. டேய், இந்த இடத்துல முள்ளையும் சாமந்தியும் கலந்த வாசம் வருது. குரு சொன்ன அஷ்டதோஷ மூலிகை இங்கதான் இருக்கு. டேய், என்னடா இங்க பாரு. அந்த தீச்சனி ஆத்மா அங்க இருக்கு. நம்ம 2 பேரும் அந்த ஆன்ம கையால சாக போறோம். பயப்படாதடா. அந்த ஆத்மா கடும் தவத்துல இருக்கு. அது கண் திறந்துச்சுன்னா தவம் களைஞ்சிரும். அதனால கண்ணு திறக்காது. நம்மனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த மூலிகை நம்ம எடுத்துட்டு போயிடலாம். வா. சரி. சரி, குரு சொன்ன மந்திரத்தை சொல்லு. மூலிகையை கண்டுபிடிப்போம். ஓம் சூலி, ஓம் காளி.
இதுதான் குரு சொன்ன மூலிகை செடியா? இருக்கலாம். முள்ள சாமந்தி வாசம் வருதுல்ல. போய் அந்த மூலிகையை பறி. ஓலைச்சுவடில் இருக்கிற மந்திரத்தை படிச்சு நாம வேண்டுவோம். அப்பதான் அந்த மூலிகையை நம்ம பறிக்க முடியும். சரி. டேய், மூலிகை பறிக்கிறேன். சரி. வா போலாம். டேய், அந்த தீட்சணி ஆவி தவத்தை முடிக்கிறதுக்குள்ள நம்ம குரு கல்லுல இருந்து வெளியே வந்து இந்த ஆவியை கொல்லும். வா போலாம். நீ வீட்டுல நெய் தீபம் ஏத்தி சூரிய நட்சத்திரம் தோன்றி மறையற வரைக்கும், அதாவது 30 நாழிகை அந்த தீபம் அணையாம பாத்துக்கணும். அப்படி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் அவதாரங்களை எந்த தொந்தரவும் பண்ணாதுமா. இந்த நட்சத்திரம் மறையிற வரைக்கும் பாப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு கோயில் சாமியார் சொன்னாரு. ஆனா பாப்பாவே சாமிதான். சாமிதான் எல்லாரையும் காப்பாத்தும். நான் எப்படி சாமிய? அக்கா, நான் உன்னை நம்பிதான்க்கா கொஞ்சம் தைரியமா இருக்கேன். சாமிக்கு இந்த நேரத்துல சக்தி இருக்காதுக்கா. அதனால நீதான் சாமியா இருந்து பாப்பாவை காப்பாத்தணும். அபி, இதோ வந்துட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ், நான் ரெடி. நீ ரெடியா? அபி, இந்த புக்கெல்லாம் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எப்படி படிக்க போற? அந்த ருத்ரா வேணும்னே சிக்கல்ல மாட்டி விடுற. சஞ்சீவ், டென்ஷன் ஆகாத. இந்த புக் எல்லாம் ஈஸியா படிச்சு முடிக்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லு. நீ புத்தகத்தை எடுத்து வாய் விட்டு படி. நான் கவனிச்சு கேக்குறேன். அதுவே எனக்கு போதும் சஞ்சீவ். கேட்டா எல்லாமே புரிஞ்சிருமா? ஏன் புரியாது சஞ்சீவ்? உனக்கு அனுபூதி யோகம்னா என்னன்னு தெரியுமா? நீ சொல்ற வார்த்தையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். சஞ்சீவ், இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரு புள்ளியில இருந்து விரிஞ்சதுதான். அப்படின்னா அதை நாம ஒரு புள்ளியிலேயே சுருக்கவும் முடியும்ல? ஒண்ணுமே புரியல அபி, நீ என்ன சொல்றேன்னு. சஞ்சீவ், இது ரொம்ப சாதாரண விஷயம். அபரோஷ அனுபூதின்னு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அபரோஷம்னா நேரடியாகும்னு அர்த்தம். அனுபூதிங்கிறது அனுபவம்னு அர்த்தம். அப்போ அபரோஷ அனுபூதினா ஆத்மாவை நேரடியா அனுபவித்தல்னு அர்த்தம். அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம். இங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கவனித்தல், கற்றல், தியானித்தல்னு 3 வழி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, மகாபாரதத்துல துரோணாச்சாரியர் கிட்ட வில்வித்தைய கற்றது அர்ஜுனன். ஆனா அர்ஜுனனோட திறமசாலி ஏகலைவன். துரோணாச்சாரியார் கிட்ட சீடனா சேர்ந்து அவர்கிட்ட கத்துக்கிட்டதை விட அவன் தூரமா நின்னு பார்த்து கவனிச்சு அர்ஜுனனை விட பெரிய வில்வித்தக்காரனா ஆனா. இத எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நாம நல்லா கவனிச்சாலே போதும். கற்றலுங்கிற இடத்துக்கு நம்ம போகணுங்கிற அவசியமே இல்ல. அது மட்டும் இல்ல சஞ்சீவ், நமக்கு புரியாத விஷயத்த நாம புரிஞ்சுக்க இந்த பிரபஞ்சத்தை நினைச்சு தியானிச்சாலே போதும்.
நமக்கு தன்னால புரியும். ஒரு குரல் நமக்கு புரிய வைக்கும். அந்த குரலோட பேரு தான் அசரீரி. இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை ஆள்ற கடவுள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்தது. இதுவே இவ்ளோ இருக்கும்போது இந்த மனுஷன் ஏற்படுத்தின இந்த புத்தகம் கண்டுபிடிப்பு எல்லாம் ஏமாத்திரம். அது மட்டும் இல்ல சஞ்சீவ், இந்த உலகத்தோட எல்லா பெரிய கண்டுபிடிப்புகளும் பிரபஞ்ச அருளோட தான் நடந்திருக்கு. ஏன் அபி இவ்வளோ விஷயம் சொல்ற? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உண்மையை சொல்லணும்னா எல்லாம் எல்லாம் அசரீரி சொல்லிச்சு. அபி உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அபி, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அப்படியா? அப்படி ஒரு சக்தி எனக்குள்ள இருந்தா அது உடனே உன்னை பெரிய முதலாளி ஆக்கட்டும். நாம பட்ட அவமானத்தை எல்லாம் நிர்மூலமாக்கட்டும். நாம தொலைச்ச நம்ம பாப்பா நமக்கு திரும்ப கிடைக்கட்டும். அபி கண்டிப்பா நம்ம பாப்பா நம்ம கிட்ட வந்து சேரும் அபி. அதுக்கு தான் நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன். அபி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு சொல்லித்தரவா? இங்க பாரு, இது டைரி ஃபார்ம் அமைக்கிறதுக்கு பேசிக்கா உள்ள டீட்டெயில்ஸை பத்தின புத்தகம். இந்த புக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. இத படிச்சு நான் உனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். வேண்டாம் சஞ்சீவ், நீ புக்க படிச்சு எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்மளால இன்னைக்குள்ள எல்லா புக்கையும் படிக்க முடியாது. அதனால நீ புக்க ஒரு தரம் ஒரு புள்ளியா சுருக்கி சொல்லு. புள்ளியா சுருக்கி சொல்லவா? அது எப்படி பண்றது? எப்படி பண்றதுன்னு நானே உனக்கு சொல்லி தரேன். நீ முதல்ல கொஞ்சம் பக்கமும், நடுவுல கொஞ்சம் பக்கமும், அப்புறம் கடைசியில கொஞ்சம் பக்கமும் எனக்கு படிச்சு காட்டு. நான் படிச்சு காட்டினா நீ என்ன பண்ண போற? நீ படிச்சு காட்டு, நான் சொல்றேன். என்னமோ சொல்ற, செய்றேன். சஞ்சீவ், இப்போ நீ நடு பக்கத்தை படிச்சு காட்டு. ஓகே சஞ்சீவ், இப்போ கடைசி பக்கத்தை படிச்சு காட்டு. Okay, Sanjeev. Okay. இப்போ இந்த புக்ல இருக்க எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு கேளு. இவ்ளோதான் இந்த புக்ல இருக்கிற விஷயம், கரெக்டா? அபி, புக்ல இருக்கிறது அப்படியே சொல்ற? இது எப்படி உன்னால முடியுது? என்னால முடியும் சஞ்சீவ். ஏன்னா நீ பெரிய முதலாளி ஆகணும்ல. அபி சாதாரண பொண்ணு இல்ல, அவ ஒரு அவதாரணி. அம்மா சொன்னது உண்மைதான். கண்டிப்பா அபி ஒரு அவதாரணி தான். சஞ்சீவ், என்ன அப்படி யோசிக்கிற? அதெல்லாம் இல்ல. அடுத்த புக் படிக்கலாமா? படிக்கலாம். கொஞ்சம் நிதானமா படி.
நம்பூதிரியோட ஆளுங்க வராங்க பாரு. மூலிகை கிடைச்சதா? கிடைச்சது. குருவே, ശിഷ്യന്മാരെ, ഞാൻ പറഞ്ഞ മൂലിക കിട്ടിയോ? கிடைச்சிருச்சு குருவே. പ്രമാദം. குருவே, நாங்கள் மூலிகை எடுக்க போன இடத்துல தீட்சண்ய ஆன்மாவை கண்டு டேய், என்னடா அங்க பாருடா. എന്താ പറയുന്ന? ஆமா குருவே, அந்த அணுவோட ஆன்மா உங்களை அழிக்க வனத்துல மெய் அக்னிக்குள்ள கடும் தவம் செய்து. ശരി, നിങ്ങളിപ്പോ കൊണ്ടുവന്ന മൂലിക വെച്ച് ചക്രത്തിൽ അമർന്ന് ഞാൻ പറഞ്ഞതുപോലെ പൂജ ചെയ്ത് ഞങ്ങൾ ഈ കല്ലിൽ നിന്ന് വിടുവിക്ക്. சரிங்க குருவே. சரிங்க குருவே. சொல்லுங்க சதாசிவம். மேடம், நீங்க ஸ்ட்ரீட் கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு லேடி ரெஜிஸ்டர் ஆகிருப்பா, அவ போட்டோ அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. அவ போட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன், பாருங்க மேடம். தேங்க்யூ so much. ஓகே மேடம். இந்த பொம்பளை போட்டோவை சஞ்சீவ்க்கு அனுப்பி வச்சு குழந்தைய தூக்குனதை இவங்க தானே முதல்ல கண்டுபிடிக்கணும். சஞ்சீவ், இது என்னது? இதுவா? ஜான்சி மேடம் கால் பண்றாங்க. அபி, கொஞ்சம் தலைவலிக்குது, டீ மட்டும். ஒரு நிமிஷம் சஞ்சீவ், இதோ வந்துடுறேன். ஹலோ ஹலோ மேடம். சஞ்சீவ், உங்க குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறதா சந்தேகப்படுறீங்களே ஒரு பொம்பளை, அவளோட போட்டோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா சஞ்சீவ், நான் அந்த போட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். நீங்க உடனே பார்த்து அவதானான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இதோ உடனே பார்த்து சொல்றேன் மேடம், நீங்க லைன்ல இருங்க. சரி. ஹலோ மேடம். சொல்லுங்க சஞ்சீவ். இவ்வளவுதான் மேடம், இவதான். போட்டோ கிடைச்சிருச்சுல்ல, இனிமே அவளை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இவளை வச்சு உங்க குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். எப்படியாவது என் பாப்பா அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. அப்புறம் பாப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களை யாரும் நல்லா டீப்பா வாட்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சஞ்சீவ். உங்களை வாட்ச் பண்றவங்களுக்கு பாப்பா இருக்கிற இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் எனக்கும் தோணுது மேடம். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், எப்படியாவது என் குழந்தைய... நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சஞ்சீவ். உங்க குழந்தைக்காக நீங்க ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு.
உங்க குழந்தைய தொலைச்சிட்டு நீங்க எவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ் மேம். சரி சஞ்சீவ், நான் போனை வைக்கிறேன். சரி மேடம். வாங்க போலாம். சஞ்சீவ்